ஹலோ கைஸ். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ எதை பற்றி அப்படின்னா நீட் யூஜி 2025க்கான பேட்டர்னை திரும்பியும் என்டிஏ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீ கோவிட் பேட்டர்னுக்கு மாற்றிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் வாட் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் கட் ஆஃப் ஃபார் நீட் 2025. ஸோ பேஸ்ட் ஆன் ஜேஇ மெயின்ஸ் இப்போ நடந்த சில 2025. ஸோ அதை பேசிஸ் பண்ணி எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கலாம் அண்ட் எந்த மாதிரி கட் ஆஃப் ரெடியூஸ் ஆகலாம் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வீடியோ பார்க்குறது நம்ம சேனல் நீங்கள் இப்போ சார் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ ப்ரீ கோவிட் டைம்ஸில் நீட் அப்படிங்கிறது 180 கொஸ்டின் கம்பல்சரி அட்டன் பண்ணும். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் 45 கொஸ்டின்ஸ் ஈச் அண்ட் 90 கொஸ்டின்ஸ் இன் பயாலஜி கண்டிப்பாக அட்டன் பண்ணும் 3 hours டைம். இதே பேட்டர்னுக்கு திரும்பியும் இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் இருக்க போகுது. இதே கோவிட் டைம்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே செக்ஷன் ஏ செக்ஷன் பி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இருக்கும். செக்ஷன் பியில் அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்ட்ரா 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு ஆப்ஷன் மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டைமும் 3 hours 20 minutes அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு சில டைம் அட்வான்டேஜாகவும் இருந்துச்சு, ஒரு சில டைம் டிஸ்அட்வான்டேஜாகவும் இருந்துச்சு. ஏன்னா என்னதான் நமக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒன்று இருந்தாலும் பட் அதை தேடுறதுக்கான டைம் அங்கே கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கோவிட் பீரியட் அதில் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது வருஷத்துக்கு வருஷம் ஈஸியாக மாறிக்கிட்டே போச்சு. அண்ட் அது ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் இன்க்ரீஸ் இன் ஹை கட் ஆஃப். மேசிவாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் பேப்பர் லெவல் ரொம்ப ஈஸியாக மாறிக்கிட்டே வந்துச்சு டூரிங் த கோவிட் பீரியட். அதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் ஆல்ரெடி கட் ஆஃப் அப்படிங்கிறது மேசிவாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளஸ் அந்த ஜேஇ மெயின்ஸ் 2025 பேட்டர்ன் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் அதை பேசிஸ் பண்ணி பார்க்கும்போது கட் ஆஃப் ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் எவ்வளோ ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது கிளியராக தெரியாது. ஜேஇ மெயின்ஸ் 2025ல் எல்லா சாப்டர்ஸில் இருந்துமே கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரீவியஸ் இயர்ஸில் கம்பேர் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு சில சாப்டர்ஸில் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இந்த வருஷம் எல்லா சாப்டர்ஸ்லேருந்து ஈக்குவலான வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. எல்லா சாப்டர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா நீட் 2025க்கு கண்டிப்பாக 79 சாப்டர்ஸ் இருக்கும். இந்த 79 சாப்டர்ஸ் என்டையர் சாப்டர்ஸ்லையுமே அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ ஒன் டைம் மட்டும் அட்லீஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் த சாப்டர்ஸ். ஃபிசிக்ஸ் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப லென்த்தி பேப்பர் லென்த்தியாக இருந்துச்சு, கால்குலேட்டிவாக இருந்துச்சு. ஒரு சில கொஸ்டின்ஸ் டேரக்டாக இருக்கனால தான் நான் சொன்னேன். ஸோ எல்லா சாப்டர்ஸுமே ஒமிட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில டைம் ஒரு சில சாப்டர்ஸ்லேருந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கும். சம் நாலேஜ் அபவுட் த சாப்டர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாடரேட் லெவல் பேப்பர் மாடரேட்டாக இருக்குது. கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 to 4 மல்டி கான்செப்ட் கொஸ்டின்ஸ். மல்டி கான்செப்ட் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்லேருந்து அந்த கொஸ்டின் ஒரே கொஸ்டினில் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் இன்வால்வ் பண்ணியிருப்பாங்களா. ஸோ அதான் மல்டி கான்செப்ட் கொஸ்டின். மல்டி கான்செப்ட் கொஸ்டின் 2 to 4 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் எல்லா சாப்டர்ஸ்லேருந்துமே கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓவரால் பேப்பர் ஆஃப் கெமிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஈஸி லெவல், ஈஸி டு மாடரேட் அந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஒப்பீனியன் கொடுத்துருந்தாங்க. ஓவரால் டிஃபிகல்ட்டி ஆஃப் பேப்பர் மாடரேட், ஈஸி டு மாடரேட் அந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர் பேப்பர் இந்த வருஷம் மாடரேட் லெவலுக்கு வந்திருக்கு பேப்பர். டிஃபிகல்ட்டியே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கட் ஆஃபில் அது மேசிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறதால நீட் 2025 எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் லென்த்தியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பேப்பர் லென்த்தியாக இருக்கனாலே கட் ஆஃப் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லாராலையுமே எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு முடியாது பேப்பர் லென்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா. அண்ட் டீப் கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் வரலாம் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்ஸ். எல்லா கொஸ்டினுமே என்சிஆர்டிக்குள்ளேருந்து தான் மோஸ்ட்லி வரும். ஓவரால் எல்லா சாப்டர்ஸுமே கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீட் 2025 கிளியர் அவுட் பண்ணலாம். பேப்பர் மைட் பி லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் ஈஸி லெவலில் இருந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் மாடரேட் லெவலுக்கு வரலாம். இப்போமே டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கட் ஆஃப் வில் ட்ராப். அதே மாதிரி லென்த்தி அந்த பேப்பர் லென்த்தியாக இருக்குது அப்படின்னாலும் கட் ஆஃப் வில் ட்ராப். இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது நீட் 2025 கட் ஆஃப் ரெடியூஸ் ஆகும். பட் எவ்வளோ ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத ஒரிஜினல் பேப்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.